மீன் வளர்த்து பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் தாலுகா சிகர் கிராம பண்ணையாளர் சி காளிதாஸ் அவர்கள் தரும் யோசனைகள். இன்றைக்கி வந்து விவசாயத்தில் நிறைய சவால்களை சந்திக்கும் போது மாற்றுத் தொழில் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து 1983 எங்கள் அப்பா ஆரம்பித்தாங்க. 2010 எங்கள் அப்பாவுடைய அவர் தவறுனதுக்கு பிறகு நான் வந்து ஒரு இளநிலை சித்த மருத்துவர். அப்படி இருந்தும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவுக்கு பிறகு இந்த தொழிலை எடுத்து நான் நடத்த ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலையில் உற்பத்தி பண்ணையாக தொடங்கி மீன் குஞ்சு உற்பத்தியோடு சேர்த்து நடத்திட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விவசாயிகளாக பார்க்கும்போது ஒரு மீன் வளர்ப்பு அப்படின்னு மட்டுமே போயிடாமல் நாங்கள் ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் யோசித்தோம். எந்த விதத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் குறைச்சி லாபத்தை அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கும்போது இன்டகிரேட்டட் சூஸ் பண்ணுங்கள். இன்டகிரேட்டட் சூஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய லாபங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. நமக்கான முதலீடுகள் குறைய ஆரம்பிச்சிது. சரி, இதை சூஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணியே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காகவும் இன்டகிரேட்டடாகவும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இன்றைக்கி சிறப்பாக பண்ணிட்டு வரோம். அப்பா மீன் வளர்ப்பு காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மீன்வளத்துறையும் சரி, நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் கேவிகே அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு முழு முயற்சியாக எந்த விதமான சப்போர்ட் கேட்டாலும், டெக்னிக்கல் லைனில் கேட்டாலும் சரி, நம்ம பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னல் லைனில் கேட்டாலும், எப்படி கேட்டாலும் எல்லா விதத்துலையும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் நாங்கள் அவங்களோட உந்துதல்னாலையும் நாங்கள் இன்றைக்கி மேலே வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. இப்போ நாங்கள் வந்து மீன் குஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பெருங்கண்டைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்லா, ரோகு, மிருகால். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாதா கண்டைன்னு ஒரு வெரைட்டி, இந்த பிக் ஹெட்னு சொல்லுவாங்க பொட்லான்னு, அது புல்கண்டை. இந்த வெரைட்டிஸ் பூரா பார்த்திங்கன்னா இப்போ இங்கே முன்னாடி வந்து கல்கத்தாலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எல்லாமே இங்கே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து பாவல்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரூப்சந்தா அப்படிங்கிற ஒரு சீடு மட்டும்தான் நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி விற்கிறோம். மற்றது எல்லாமே இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கேயே வளர்கிறது. நல்ல க்ரோத்தும் நல்லா இருக்குது. நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணுறதுனால தரமாகவும் இருக்குது. ஒரே வாட்டரில், இப்போ மேட்டூர் வாட்டர்லேயே நம்ம மேட்டூர் தண்ணியை பேஸ் பண்ணி தான் அந்த ஏரியாவில் எல்லோரும் வளர்க்குறாங்க. நம்மளும் இதே ஏரியாவில் உற்பத்தி பண்ணுறதுனால டிசீஸ்லாம் பெருசாக வர்றதில்ல, தரமான மீன் குஞ்சாக கிடைக்கிது. அடுத்தது நம்ம மீன் பண்ணையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீவனம்லாம் இங்கேயே கைட் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம கம்பெனி ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டாம், நம்ம ட்ரெடிஷ்னலாகவே போடலாம். இப்போ எங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் எந்த கம்பெனி ஃபீடும் கொடுத்தது கிடையாது. ஒன்லி ரைஸ் பிராண்ட் அண்டு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம மீன் வளர்ப்பு விவசாயிகள் வந்து எந்த இடத்துல பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, உற்பத்தி பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணுற செலவை நம்ம லாபமாக எடுக்க முடியலை. அப்போ ஒரு மீன் வளர்ப்பு விவசாயி லாபத்தை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது உற்பத்தி செலவை குறைக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இன்டகிரேட்டட் சூஸ் பண்ணி இப்போ நம்ம இயற்கை முறையில் உள்ள பஞ்சகவியம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் அமிலம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தீவன செலவில் வந்து ஒரு 20% 30% தீவன செலவை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இதுக்கு அடுத்தது இன்னும் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மில் வரும்போது நாங்கள் கோழி வளர்த்துட்ருக்கோம். ஒரு செம்மறி ஆடு கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த செம்மறி ஆடு வளர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த கரைகளை மேய்ஞ்சிட்டு அதிலே வந்து அதோட ஃபீக்கல் மேட்டர்ஸ்லாம் அந்த கரையில் இருக்கும்போது ஒரு மழைகளை பெய்யும் போது அது கரைஞ்சி போய் நமக்கு குளத்து தண்ணியில் இறங்குறப்ப நமக்கு வந்து ப்ளூமிங் செட் பண்ணுறது, அதாவது இயற்கையாக உள்ள பிளாங்டன் உற்பத்தியை வந்து அது இன்டியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால அந்த விதத்தில் நமக்கு ஒரு செலவு குறையுது. அதே போல் தான் கோழி யூஸ் பண்ணும்போது கோழியோட எச்சத்தை வந்து நம்ம எந்த பாண்டில் ப்ளூமிங் தேவையோ அந்த மாதிரி இடத்துல கொடுக்குறோம். இது மாதிரி மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு நம்ம இதே மாதிரி நீங்கள் நேச்சுரலாக பண்ணும்போது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வரப்பில் வந்து பார்டர் கல்ச்சர் பண்ணுவோம். பார்டர் கல்ச்சர்னால் வரப்பு உளுந்து போடுவோம். இப்போ வரப்பு உளுந்து போட்டோம்னா நம்ம வரப்பு உளுந்துலேயும் ஒரு பெனிஃபிட் கிடச்சிருது விவசாயிகளுக்கு. அதே நேரம் அந்த வரப்பு உளுந்தோட இலைகள் கொட்டும் போது அடுத்த ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு தலைச்சத்துக்கான அந்த உரம் வந்து கிடச்சிருது. அடுத்தது வந்து நம்ம மீன் குஞ்சு வளர்ப்பில் வந்து விவசாயிகள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சீக்கு வந்துடுது சார் ஜனவரி பிப்ரவரியில் அப்படின்னு. அது வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிங்கிள் இயர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராண்டு மீன் குஞ்சு விட்டு அந்த ஆண்டே அறுவடை செய்யும்போது நம்ம அந்த வியாதிகள் பெரும்பாலும் அதில் வந்து பாதிக்கப்படுறதில்ல. எந்த மாதிரி இடத்துல வியாதிகள் வரும் அப்படின்னா, வெவ்வேறு வயதுடைய வெவ்வேறு எடையுடைய மீன்கள் இருக்கிற இடத்துல தான் வியாதிகள் வரும். அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் எங்கள் பண்ணையின் சார்பாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்தந்த வருஷம் வளர்த்து அந்தந்த வருஷமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தது வந்து எப்போவுமே சொல்கிறது, இந்த கேவிகேயில் வந்து நிறைய கைடு கொடுக்குறாங்க. அவங்கள வந்து எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட டைப் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு மெம்பர் ஆகிக்கிட்டிங்கன்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்கள் ஃபீல்டில் வந்து உங்கள் இடத்துல இப்போ எங்கள் பண்ணைக்கே வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அழைச்சிட்டு வராங்க.
அதே மாதிரி இப்போ தலைஞாயிறு ஃபிஷரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே அழைச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம பிணைப்பு வச்சுக்கும் போது நம்ம ஈஸியாக எல்லா தகவல்களையும் நம்ம பரிமாறிக்க முடியும். மீன் வளர்ப்பு விவசாயத்தில் ஒரு பெரிய சாதனை அடைகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இப்போ நம்ம பண்ணைகளில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்றங்கால் குளம் அப்படின்னு சொல்லுவோம். நாற்றங்கால் குளங்கிறது வந்து இது வந்து மீன் வளர்க்குறது கிடையாது, முட்டை குஞ்சுகளை வந்து விரல் குஞ்சுகளாக வளர்க்குறதுக்கு. அது வந்து நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு தேவைப்படுற சைஸில் நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்போ நம்மளதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30க்கு 80 அந்த சைஸில் இருக்கும். அதில் வந்து 1 லட்சம் முட்டை குஞ்சுகள் இருப்பு செய்யலாம். அப்படி செஞ்சால் ஒரு 20% நமக்கு கிடைக்கும். ஒரு 1 லட்சம் மீன் குஞ்சுக்கு 20,000 விரலிகள் கிடைக்கலாம். இது மாதிரி தான் நம்மளோட நர்சரி பூரா இருக்கும். நம்ம மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு சொல்லணும்னா, குளம் மீன் வளர்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 150 குழிக்கு மேலே, அதாவது அரை ஏக்கருக்கு மேலே, 1 ஏக்கர் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் நம்ம சராசரியாக ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு முன்பொரு காலத்தில் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 மீன் குஞ்சு ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னதுக்கான காரணம் வந்து அப்போ வந்து கலை மீன்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்தது. நம்ம மீன் வளர்ப்புக்கூடிய காலங்கள் வந்து அதிகப்படியான தண்ணியெல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சதுனால அதிகமாக இப்போ நம்ம சராசரியாக 6லேருந்து 8 மாதம் தான் மீன் வளர்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது 1 ஏக்கர் குளத்துக்கு வந்து தீவனம் போட்டு நிறைய தீவனம்லாம் கொடுத்து மீன் வளர்க்குறவங்களாக இருந்தால் 1 ஏக்கருக்கு 2000 மீன் குஞ்சு இருப்பு செய்யலாம். அது என்னென்ன இருப்பு செய்யலாம் அப்படிங்கும்போது, முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கட்லா, ரோகு, மிருகால் இது 3ம் கண்டிப்பாக இருப்பு செய்யணும். ஏன் அப்படின்னா, இது கட்லா வந்து மேல் மட்டத்தில் மேயுது, ரோகு வந்து நடுமட்டத்தில் இருக்கிறது, மிருகால் வந்து அடிமட்டத்தில் இருக்குது. இதனில பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு இயற்கையாகவே அல்லி, தாமரை இந்த மாதிரி கலை செடிகள் இருக்கிற குளமாக இருந்தால் நம்ம புல்லுண்ணும் கண்டை ஏக்கருக்கு 200ங்கிற பேசிஸில் புல்லுண்ணும் கண்டைகள் இருப்பு செய்யலாம். அதுக்கு மேலே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த ரூப்சந்தான்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் வருது. மக்கள் வந்து ஒரு கடல் மீனுக்கு, வவ்வா மீனுக்கு இணையாக இது கருதுறதுனால அதோட மார்க்கெட்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம 1500 மீன் கொஞ்சம் இருப்பு செஞ்சு சராசரியான தீவனம் கொடுத்தாலே ஒரு 6லேருந்து 8 மாதத்தில் 3/4 கிலோலேருந்து 1 கிலோவை ரீச் பண்ணிடும். இப்போ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1 ஏக்கர் குளத்தில் ஒரு டன்னுக்கு தாண்டி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அதுமாதிரி ஹார்வெஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போ கிலோவுக்கு 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் நமக்கு ஹார்வெஸ்டிங் சார்ஜ் போயிடும். இப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஆவரேஜாக நமக்கு தீவன செலவு, மீன் குஞ்சு செலவு இதெல்லாம் போக 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சமாக, நம்ம அதிகபட்சம் சொல்ல வரல, குறைந்தபட்சமாக சொல்லணும்னா 30,000 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா வரைக்கும் 1 ஏக்கரில் லாபம் எடுத்து பயனடையலாம். விவசாயிகள் வந்து எப்போவுமே வந்து விவசாயத்துக்கும் இந்த மீன் வளர்ப்புக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வயலுக்கு உரம் போடுறோன்னா அது பயிர் எப்படி வளருது, என்ன கலரில் வருது, வெளுத்து இருக்கா பச்சையாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஆர்வமாக செலவு பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்கு மட்டும் அதில் ஒரு பயம் வந்துடும். தண்ணிக்குள்ளே இருக்கிறது வந்து வெளியே தெரியாததுனால அதை பற்றி பயப்படவே வேணாம். நம்ம எப்போவுமே நம்ம மீன் குஞ்சு இருப்பு செய்கிறது வந்து வளருமே தவிர திரும்ப சின்னதாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பயப்படாமல் செலவு பண்ணலாம். தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் பண்ணணுன்னா இடையிடையே ஹார்வெஸ்ட் பண்ணி மீனோட சைஸை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீவனம் கொடுக்கலாம். தீவனம் கொடுத்து பண்ணோம்னா இன்னும் அதிக லாபம் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற பண்ணையாளர் சி. காளிதாஸ் அவர்களை 09843548601 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.